தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறை கூட அமெரிக்க ஏகாதிபத்தியத்திடம் மண்டியிடாமல் வீரம் செறிந்த போராட்டத்தின் மூலமாக இந்த புனிதமான ரமலான் மாதத்தில் மரணமடைந்திருக்கிறார் உலகத்தின் மிகப்பெரிய ஏகாதிபத்திய எதிர்ப்பாளராக இருக்கக்கூடிய மாபெரும் மனிதர் அயதுல்லா கொமேனி. அயதுல்லா கொமேனியை முடித்துவிட்டால் இனி நமக்கு வெற்றிதான் என்று நெதன்யாகுவும் ட்ரம்பும் கனவு கண்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அடுத்த நொடியிலேயே இப்போது வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்பது இஸ்ரேலுடைய டெல் அவிவில் 500க்கும் அதிகமான பேர் மிகப்பெரிய அளவில் உயிருக்கு போராடி கொண்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. ஒரு பேர் மரணமடைந்திருக்கிறார். 27 நபர்கள் என்ன ஆகும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவு மிகப்பெரிய மிசைல் தாக்குதலை ஈரான் நடத்தியிருக்கிறது. ஈரான் சொல்றது இது மட்டும்தான், இது துவக்கம்தான். எங்கள் மாபெரும் தலைவரை நாங்கள் இழந்திருக்கிறோம், அதுவும் இந்த புண்ணிய மாதத்தில். அவருக்காக நாங்கள் 40 நாள் துக்கம் அனுசரிக்கப் போகிறோம். அந்த மகத்தான ஏகாதிபத்திய எதிர்ப்பாளராக இருக்கக்கூடிய அயதுல்லா கொமேனி அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் வீழ்த்துவதற்காக தன்னுடைய வீட்டில் ஒரு மிக முக்கியமான சந்திப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் 50க்கும் அதிகமான குண்டுகளை நயவஞ்சகமாக சதியின் மூலமாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து அங்கே கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க. அதில் அவர் மட்டுமல்ல, அவருடைய மருமகன், மகள், பேரன், பேத்தி, ஈரானுடைய சில மிக முக்கியமான இராணுவ அதிகாரிகள் உட்பட பல பேர் இறந்திருப்பதாக செய்திகளை உறுதி செய்திருக்கிறது ஈரான் அரசு. ஏன் அயதுல்லா கொமேனி அப்படின்னாலே நெதன்யாகுவும் ட்ரம்பும் பேண்டில் உச்சா போகிறானுங்க? ஏன் இந்த அளவுக்கு பயப்படுறானுங்க? அவர் என்னைக்காவது பதுங்கு குழியில் அவர் இருந்திருக்கிறதாக நீங்கள் செய்திகளை பார்த்துருக்கிறீங்களா? அவர் எப்போதாவது புறமுதுகிட்டு ஓடியதை நீங்கள் என்றைக்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவர் எப்போதுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான், எனக்கு என்ன வேண்டாலும் என் மக்களுக்காக எதுவானாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்பது அது மிகப்பெரிய சைத்தான், அதை வீழ்த்த வேண்டியது நம்முடைய கடமை என்று மிகப்பெரிய அளவில் அமெரிக்க இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பை உருவாக்குவதற்காக கடைசி வரையிலும் போடிய ஒரு மகத்தான ஒரு மனிதர் அவர். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே அவங்களால கீழ்ப்படுத்த முடிந்தது. ஆனால் ஒருபோதும் அயதுல்லா கொமேனி என்ற மனிதரை அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியலை. அவர்களுக்கு ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மட்டுமல்ல, உலகில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவர் ஒரு மிகப்பெரிய தலைவர். அவர் ஏன் மிகப்பெரிய தலைவராக எல்லோரும் கொண்டாடுகிறார்கள்? அதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதற்கு முன்னாடி அவருக்காக இன்றைக்கு ஈரானில் எவ்வளவு பெரிய கூட்டம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறது, எவ்வளவு பெரிய கூட்டம் நெஞ்சிலடித்து கொண்டிருக்கிறது. தங்களுடைய மகத்தான தலைவரை இழந்து விட்டோம் என்கிற மிகப்பெரிய வருத்தத்தில் அங்கு மக்கள் இருந்தாலும் ஒரு உறுதிமொழியை ஏற்றிருக்கிறார்கள். என்ன தெரியுமா? அமெரிக்க